ஏக்கா ரம்யாவை சீக்கிரம் ரெடியா இருக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் கோயிலுக்கு வர சொல்லிருக்கேன். நான் போய் கையோட கூட்டி வந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? ஏமா முன்னக்கூட்டியே சொன்னா தடங்கல் ஏற்படுது. ஊருக்குள்ள வரைக்கும் வரவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதை யாருக்கும் சொல்லாம வர சொல்லிருக்கேன். நீ ரெடியா இருப்பா, நான் போய் கூட்டி வந்துறேன். இப்போ என்னடி பண்றது? கல்யாணம் தான். கொன்னே போடுவேன். நான் நல்லா படிச்சு பெரிய அளவுல டிகிரி எல்லாம் வாங்கணும். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். வழியில வர்ற மாப்பிள்ளையா இருந்தாலாவது துரத்திடலாம். இவங்க வீட்டுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. அடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க. பூசாரி ஐயா இருக்காருங்களா? இப்போ வந்துருவான். உட்காருங்க. சரிங்க. ஏய் பாத்துப்பா. ஹலோ சொல்லுங்க ஐயா. தேங்க்ஸ்மா. Thank you. இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அடி கல்யாணமே வேணான்னு சொன்ன. அது இவரை பாக்குறதுக்கு முன்னாடி. உனக்கும் அவருக்கும் ஒசரம் கூட ஒத்து வராதடி. அவரே கிடைக்கும் போது செருப்பு கிடைக்காதா? அவர் ஹைட்டுக்கு நான் ஹீல்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளைய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஒசரம் தான் இடிக்குது. மாப்பிள்ளையா? ஆமா மாப்பிள்ளை தானே. என்ன மன்னிக்கார சொல்லுங்க. ஆமாமா, ஒசரத்துல சந்தேகம்னா பொண்ணை பக்கத்துல நிக்க வச்சு பாத்தலாமே. அது எப்படி பொண்ணு பக்கத்துல நிக்கும்? அப்ப பொண்ணு ஃப்ரெண்டு ஒரே ஹைட் தானே, அவங்கள வர சொல்லுங்க. அது சரிதான். போகன்னு எம்பி நின்னு எப்படியாவது ஓகே பண்ணிருடி. அட வெக்கப்படா மாமா. ஐயா வந்துட்டாரு. அட என்னம்மா நீங்க போய் இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துக்கிட்டு? நான் தான் பூசாரி பார்த்து கேட்டு சொல்றேன்னு சொன்னேனம்மா. மனசு கேட்கல, அதான் நேர்லயே வந்து ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு நேர்த்தி கடன் பண்றதுனால ஆத்தாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டலான்னு பூசாரி சொல்றாரு. அப்ப இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லையா? அட நீ வேற கிளவி. இவங்க அரண்மனை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளை வீட்டுல இன்னைக்கு வரலையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆத்தா அருள்வாக்கு சொல்லுவா. வந்தங்கன்னா அங்கேயே கேட்டுறலாம். வரேங்க ஐயா. வாங்கம்மா. அப்புறம் பூசாரி மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. சேர்மன் சார், இவங்க தான் அரமன் வீட்டுக்காரங்க. ஆத்தா உங்களுக்கு நல்ல வாக்கு தான் சொல்வா. என்னம்மா இந்த காலத்துல போய் குறி சொல்றது எல்லாம் நம்புற? சும்மா இருடா. ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்துட்டா. என் தாயே. பூசாரி வீட்டுல பார்த்த பொண்ணுதான். அந்த பொண்ணுதாம்மா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலை சீரமைக்க வடநாட்டுல இருந்து வந்த குடும்பம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கோயில் செவர் இடிஞ்சு விழுந்து அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அனாதையான அந்த பொண்ணை ஊரே ஏத்துக்கிட்டு இப்ப பூசாரி வீட்டுல வளருது. யாருமே எதிர்பார்க்கலாமா? 5 வயசு இருக்கிறப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திடீர்னு சாமி வந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பெத்தவங்களே காவு வாங்கினதுனால என்னமோ அம்மனே இவளுக்குள்ள வந்துட்டதா ஊரே நம்புது. அந்த ஆத்தாலே நேர்ல வந்து சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வாயால சொல்ற எல்லாமே பலிக்கும்னு எங்க நம்பிக்கை. குறி கேட்கறவங்களா கேட்டுக்கோங்க. அம்மா வாங்கம்மா போலாம். நீங்க கேட்க நினைக்கிறத கேட்டு. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த சமயத்துல பெரியவங்க வந்து படுத்து கிடக்கா. நீ இப்படி பண்ணலாமா தாயே? இன்னும் 2 நாள்ல போயிருவேன். அம்மா, நான் மனசறிஞ்ச எந்த வேண்டுதலையும் குறை வச்சதில்ல. அப்படியே தெரியாம வச்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு தாயி. ரொம்ப நாளா என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எந்த வரணும் அமையல. அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எங்க இருக்கான்னு நீதான் காட்டணும் தாயி.
என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. ஹாய். எங்க அம்மா கேட்ட கேள்விக்கு ஏன் நீ பதில சொல்லல? பாடி போலாம். ஒரு நிமிஷம். எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்ற? சொல்லு செல்வி. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. நான் கோயில் சாமின்னு வேற மாதிரி வாழ்க்கை வாழ்றவ. எனக்கு இந்த விஷயம்லாம் ஒத்து வராது. என்ன பிடிக்கலன்னு சொல்லிருந்தா இந்த நிமிஷமே கிளம்பி போயிருப்பேன். அது விட்டுட்டு சும்மா ஏதாவது காரணத்தை சொல்லாத. நாளைக்கு 4 மணிக்கு எனக்கு ட்ரெயின். 3:30 வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ள நீ சம்மதத்தோட வந்துட்டேனா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஒரு வேளை நீ வரலன்னா உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு உன் முன்னாடி நான் எப்போவுமே வரமாட்டேன். யோசிச்சு சொல்லு. அதான் அவளை நான் கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் கோயில் நகையை திருடிட்டான்னு அவன் மேல அநியாயமா பழிய போட்டுட்டாங்க. நிச்சயமா செல்வி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார். உண்மையா என்ன நடந்ததுன்னு அவளையே கேட்டாதான் தெரியும். மாயா, என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேய்கே இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்போ பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க. கமான் வாங்க வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை தந்தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பை வச்சு தான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு. பயங்காட்டுற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ்வை சொல்ல முடியாம அல்பாயுசுல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களாம் அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ்வ சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன். நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி, ஆல்பம் கிடைச்சிருச்சு. நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பேய பார்த்த செவில்ல அடிப்பியா? ஐயோ, நான் அந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிக்கிறது? நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்ட மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ், என்ன இப்படி அலங்கோலமா உட்காந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? பாஸ், இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு? நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணத்தான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப. இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீக்கணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி கேலியாக போகுது.
இத முன்னாடியே ஏமா சொல்லல? எங்கடா என்ன சொல்ல விட்ட? டேய் அக்கா இன்னும் முடியலீங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். டேய் என்னடா கிழிஞ்சிருக்கு? என்னடா ஆச்சு? பாஸ் நான் எப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன்? ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டுருப்பாங்க. டேய் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்போதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டு விட்டு ஓடி போயிடும். எழுந்துடா போ. மாதவி இங்க வாமா. உங்க அண்ணன் உனக்கு புடவை கொடுத்துட்டு இருக்காரு. உனக்கு எது பிடிக்குதா பார்த்து எடு வா. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ எடுத்துக்கோங்கம்மா. ஆட என்னம்மா சும்மா நிக்கிற? பார்த்து எடு வா. இது பாருங்க, இந்த கலர் உங்களுக்கு நல்லா எடுப்பா இருக்கும்.